கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லென்த் நாட்களிலே சிலுவை குறித்த தியானத்தில் நாம் நிறைய காரியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட ஒரு காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். நம்முடைய வேதத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது இயேசு இப்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தான் என்றால் அவன் மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்துல திரும்பும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக அடுத்த வசனத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நாளிலே அவன் உனக்கு விரோதமாய் 7 முறை பாவம் செய்தாலும் 7 முறையும் திரும்ப வந்து மனஸ்தாபப்படும் பொழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று அந்த இடத்துல இயேசு தங்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மன்னிப்பை குறித்து நம்ம தியானிப்போம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியாக சில வசனங்களை கொண்டு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருவாராக. இயேசு அங்கே சொல்லும் பொழுது உன்னுடைய சகோதரனை நீ மன்னிப்பாயாக, அதுவும் எத்தனை முறை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாளிலே அவன் உனக்கு விரோதமாய் 7 முறை குற்றம் செய்தாலும் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அவன் உன்னிடத்துல மனஸ்தாபப்பட்டு தன் செய்த தவறை உணர்ந்து திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை நீ மன்னிப்பாயாக. எத்தனை முறை? 7 முறை. ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல பேதுரு இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறார், என் சகோதரன் பாவம் செய்யும் பொழுது நான் 7 முறை அவனை மன்னிக்க வேண்டுமா என்று. இதே ஒரு பேரலல் பேசேஜ் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது 7 முறை மாத்திரமல்ல 770 முறை உன்னுடைய சகோதரனை மன்னிப்பாயாக என்று அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. அதனால் அது என்ன கவுண்டா அப்படின்னா கவுண்ட் கிடையாது, எண்ட்லெஸ் டைம். அதுக்கு இதே கிடையாது. அவனை எத்தனை முறை உன்னிடத்துல வந்து திரும்ப வந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் செய்த தவறை மன்னிப்பதற்கு நமக்கு இருக்கும் நம்முடைய மனசு. அவங்க செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று நம்ம மனசு இருக்கும். நாம் அவரை மன்னிப்போம். ஆனால் திரும்பவும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து பல நேரங்களில் அவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயம் போகாது. எத்தனை முறை அவன் அந்த தப்பு செய்வான், எத்தனை முறை எனக்கு விரோதமாக இந்த குற்றத்தை செய்வான், எத்தனை முறை எனக்கு விரோதமாக இதை பேசுவான், எனக்கு விரோதமாக இதை செய்வான் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம மனசு வந்து யோசிக்க தோணும். சில நேரம் பிசாசு இப்படி யோசிக்க தோணுவான், அவன் உனக்கு எத்தனை முறை இந்த ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப உனக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்கான் பாரு, உன்னை திரும்ப திரும்ப உன்னை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கான் பாரு, உன்னை திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு பல நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம மனசில் இது பண்ணுவான். சில நேரம் நமக்கு தோணும் எத்தனை முறைன்னு. ஆனால் இந்த இடத்துல தான் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், எத்தனை முறை அவன் மனஸ்தாபப்பட்டு அவனோட இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அதில் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கணும். ஓகே, நான் பண்ணினது தவறு, நான் அவங்கள காயப்படுத்தியிருக்கிறேன், அவங்கள வந்து நோகடிச்சிருக்கிறேன், அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த குற்ற மனசாட்சியோடு அந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு காரியங்களோடு அவங்க மனதோடு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அது அழகாக சொல்லப்பட்டு அவன் மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தான் அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுரு இந்த கேட்டதுக்கு பின்பதாக ஒரு உவமை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இயேசு அந்த உவமையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊழியக்காரன் தனக்கு ஒப்புவிக்கும்படியாக ஒரு ராஜாவிடத்தில் கடன் வாங்குறத பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவன் எவ்வளவு அவரிடத்துலேருந்து கடன் வாங்கியிருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது 10,000 தாலந்து
அவன் கடன்பட்டவனாக, அந்த ராஜாவுக்கு கடன்பட்டவனாக இருக்கிறான். அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அவன் கடனை திரும்ப அந்த ராஜா கேட்கும் பொழுது, அவனிடத்துல இல்லை, நான் ரொம்ப பாவமாக இருக்கேன், என்னுடைய தொழிலாம் நஷ்டமாகி விட்டது, எல்லாம் ரொம்ப கடினமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவனை மன்னிக்கும்படி அந்த ராஜாவின் இடத்துல அவன் மன்னிப்பு கேட்குறத பார்க்க முடியுது. அதற்கு பின்பதாக அந்த ராஜாவும் மனம் இறங்கி அந்த ஊழியக்காரரை மன்னிக்கிறது, அந்த 10,000 தாலந்து கடனாய் பெற்ற அந்த ஒருவரை அந்த ராஜா மன்னிக்கிறத பார்க்க முடியுது. அந்த நபர் அந்த இடத்துலேருந்து வெளியே போகும்பொழுது அந்த நபரிடத்துலேருந்து அவனுடைய ஊழியக்காரன் இன்னொருவர் ஒரு 100 வெள்ளிக்காசு வாங்கியிருக்கும் பொழுது அந்த 100 வெள்ளிக்காசை அவன் மன்னிப்பதற்கு மனதில்லாமல் அவனை பிடித்து என்ன பண்ணுறான், அந்த தொழுவத்தில் கட்டி வைத்து அவனை சித்திரவதை செய்கிறத பார்க்க முடியுது. இவனுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா 10,000 தாலந்து. 10,000 தாலந்துன்னா நம்மளுடைய எண்ணிக்கையில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு யோசிப்போமே, ஒரு 50 லட்சம் அந்த ராஜா கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த 50 லட்சத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அந்த ராஜா மன்னிச்சிட்டாரு. பரவாயில்ல, கொடுக்க வேண்டாம். அவனுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து அவனை மன்னிக்க வேண்டும் என்று அந்த ராஜா மனம் இறங்கி என்ன பண்ணிட்டாரு, அவனை மன்னித்து விட்டார். ஆனால் இந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்ட ஒருத்தன் இன்னொருவரை மன்னிப்பதற்கு மனதில்லாமல், அவனிடத்துல வாங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 100 வெள்ளிக்காசு என்று சொல்லப்படுகிறது. 100 வெள்ளிக்காசுனா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா, 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ரூபாயே இப்போ 50 லட்சம் எங்கே இருக்குது, 500 ரூபா எங்கே இருக்குது? இந்த 500 ரூபாயை அவரால் மன்னிக்க முடியாதபடிக்கு என்னது, அந்த 500 ரூபாய் அந்த இதுக்கு நீ வேலை செய்யி அப்படின்னு சொல்லி அவனை பிடித்து கொண்டு வந்து சித்திரவதை பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இதே போல் தான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி அதே போல் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய சகோதரனுக்கு இப்படியாக நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இதே இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், 6ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் பரமண்டலத்தில் ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு இயேசு சொல்லிக் கொடுக்கறத பார்க்குறோம். அந்த இடத்துல இதே காரியம்தான், இதே பிரின்சிபல் தான் அங்கே இதாகுது. நம்ம பார்க்குறோம், நம்முடைய பாவங்களை, நம்ம மீறுதல்களை இயேசு என்ன சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை என்ன பார்க்குறோம், இயேசு எப்படி நம்மளை மன்னித்தாரோ அதே போல் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். இன்னொன்று சொல்லப்போனால் நம்முடைய சகோதரரை மன்னிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மன்னிக்கிற அந்த பக்குவம் தான் நமக்கு வர மாட்டேங்குது. பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருப்போம், ரொம்ப வருஷம் திருச்சபைகளுக்கு போவோம், ரொம்ப வருஷம் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருப்போம், ரொம்ப நம்ம சொல்லிக்க முடியும் இத்தனை வருஷம் நான் அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த வேதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஒருவரை மன்னிக்க முடியாதபடிக்கு சில நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த 10,000 தாளந்து வாங்கின ஒரு நபரை போல் பல நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுது, பல நேரங்களில் கடினப்பட்டிருக்குது. என்னானாலும் சரி அவனை மன்னிக்கவே மாட்டேன். அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர், என்ன செஞ்சான்னு தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணத்தை நல்லா வலுப்படுத்திக்கணும். அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி என்னை பற்றி பேசுனான், இவன் எனக்கு இப்படி விரோதமாக என்ன பண்ணான் செஞ்சான் அப்படின்னு பல நேரங்களில் இந்த வார்த்தைகள், அவங்க செஞ்ச செயல்கள், அது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் மன்னிக்கவே மாட்டேங்கிற ஒரு வைராக்கியத்தில் ஒரு வகையான ஒரு பிடிப்பில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்மளை என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு நாட்களில் நம்ம எப்படி இருக்கோம், கர்த்தருக்கு விரோதமாக இருந்த ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தோம், கர்த்தரை விட்டு தூர போயிருந்தோம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருந்தது, கர்த்தருக்கு பிரியமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம், இருளில் இருந்தோம். இருளில் இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் நம்மளை வரவழைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய சாபங்களை அனைத்தும் எடுத்து சுமந்து தீர்த்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாய் மாற்றி அவருடைய திருச்சபை என்ற ஐக்கியத்தில் அவருடைய குடும்பமாகிய திருச்சபையை நம்மளை கத்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நமக்குள்ள என்ன இருக்குது? வைராக்கியம். அடுத்தவரை மன்னிக்க முடியாதபடிக்கு நமக்கு என்ன பண்ணுறது? வைராக்கியம் இருக்குது. நமக்குள்ள கசப்புத்தன்மை இருக்குது. அந்த இடத்துல தான் பார்க்குறோம், இயேசு சொல்கிறார் 7 முறை அல்ல, 770 முறை. அது வெறும் எண்ணிக்கைகள் அல்ல, எண்ணிக்கைகளில் எண்ணற்ற முறையில் நீ மன்னிக்க வேண்டும். எப்பெல்லாம் உன்னுடைய சகோதரன் உன்னிடத்தில் மனஸ்தாபப்பட்டு திரும்புகிறானோ, உன்னிடத்துல திரும்பும்பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு நம்மளை மன்னிக்கிறாரா? சொல்லுங்கள், நம்மளை மன்னிக்கிறாரா இயேசப்பா? கண்டிப்பாக மன்னிக்கிறார். நம்ம தெரிஞ்சு செய்வோம் சில நேரங்களில் தவறு, தெரியாமல் செய்கிறோம் சில தவறுகளை. அப்படிப்பட்ட தவறுகளை இயேசு மன்னிக்கிறாரா? நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ எப்படி நம்ம மனஸ்தாபப்பட்டு நாம் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து அன்றை நான் செய்தது தவறு என்று அதை அட்மிட் பண்ணி, நான் அதை செய்தது தவறு என்று ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் வேதம் சொல்கிறது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் என்று. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். நம்மளை எப்படி ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ அதே போல் நம்மளுடைய சகோதரன் நம்ம இடத்துல திரும்பும் பொழுது, அவன் மனஸ்தாபப்பட்டு தான் செய்தது தவறு என்று அவனிடத்துல திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், அவனை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக. கெட்ட குமாரன் கதையில் நம்ம பார்க்கிறோம், when he come to his sense, ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் உணர்வு அடைந்த பொழுது, அவனுக்குள்ளாக புத்தி தெளிந்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைத்து கொண்டான் என்று. அந்த ஊமையில் நம்ம பார்க்கிறோம், அவன் அவங்க தகப்பன்கிட்ட போயிட்டு எனக்கு ஆஸ்தியை பிரித்து கொடுங்க, எல்லாத்தையும் நான் உங்களை விட்டு நான் போகணும், தூரம் போகணும் அப்படின்னு கேட்டு ஆஸ்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னோட தகப்பனை விட்டு தூரம் போகிறாரு. தூரம் போய் தன்னிடத்தில் இருக்கிறதான செல்வங்கள், தன்னிடத்தில் இருக்க ஆஸ்திகள் எல்லாமே எல்லாம் தீர்ந்த பின்பு, தன்னுடைய நண்பர்களெல்லாம் அவனை விட்டு விலகி போன பின்பதாக அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு வரும் பொழுது வேதம் சொல்கிறது அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டை குறித்து யோசித்து பார்க்கிறான். அதே போல் அவன் திரும்பி வரும் பொழுது தகப்பன் என்ன பண்ணுறாரு? நீ வர வேண்டாம், நீ வேண்டாம் எனக்கு, நீ தான் என்கிட்ட சொத்தை வாங்கிட்டு போயிட்டியே, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை உதறித்தலில் வேதம் சொல்கிறது அவனிடத்துல போய் அரவணைத்து அவனை முத்தம் செய்து அவனுடைய தகப்பன் அந்த அன்பு செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஸோ அதே போல தான் ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எத்தனை முறை என்னுடைய சகோதரனை நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிறார் எண்ணற்ற முறை நாம் மன்னிக்க வேண்டும், எண்ணற்ற முறை அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் வேதத்தின் மூலியமாய் நம்மளோடு பேசுகிறத பார்க்க முடியுது. இந்த செய்தியை கேட்டுருக்கும்பொழுது உங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள், யாரை உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்குது? நான் இவங்களை இத்தனை தடவை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்களா? மனசில் வச்சுருக்கீங்களா? அதை இவ்வளோ தடவை அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் மன்னிச்சிருக்கேன், அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க. ஆனால் வேதம் சொல்லுது எத்தனை முறை அவர்கள் உங்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாக பேசலாம், நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யலாம், ஆனால் அவங்க மனஸ்தாபப்பட்டு வரும் பொழுது அவர்களை மன்னிக்கும்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் உங்களிடத்தில் தாங்கள் செய்த தவறு என்று உணர்ந்து உங்களிடத்தில் மனஸ்தாபப்பட்டு திரும்பும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவங்களை மன்னியுங்கள். சில நேரங்களில் தப்பு அவங்களுக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு செஞ்சது தவறுனே சில நேரங்களில் அப்படி இருக்கிற ஆட்களை பார்க்குறோம். நம்ம திருச்சபையில் பார்க்குறோம், நம்முடைய குடும்பத்தில் பார்க்குறோம், தாங்கள் செஞ்சது தப்புனே உணர மாட்டாங்க, நாங்கள் பேசினது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் கரெக்டு அப்படின்னு நிற்கிற ஆட்கள்கிட்ட நீங்கள் வழினா போய் மன்னிங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உன் சகோதரன் மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்துல திரும்பும் பொழுது அவனை மன்னிப்பாயாக. when he repent and when he ask forgiveness to you, forgive him. அவன் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பாயாக என்று அந்த இடத்துல சொல்கிறத பார்க்க முடியுது. அதே போல் எத்தனை முறை?
எண்ணற்ற முறை அவரை மன்னிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ யோசிச்சு பார்ப்போம், என்னால் யாரை மன்னிக்க முடியல, மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, யார் என்னால் மன்னிக்க முடியாமல் இருக்குது, இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் கூட நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்றால் இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை மேற்கொள்ளும். ஆண்டவரே, அவர்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு ஒரு இருதயம் தாரும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை இயேசு எப்படி மன்னித்தது போல் அவருடைய ஆண்டவரே சொல்லும், அதே போல் எங்களுடைய சகோதரருடைய தப்புதங்களை நாங்கள் மன்னிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அதே போல் ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கணும், எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்களும் மன்னிங்கள் என்று உங்களுடைய அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கப்படி. எப்படி இயேசு நம்மளை மன்னித்தார், எப்படி தேவன் நம்மளை மன்னித்தார், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம் செய்த பாவங்களை கடலின் ஆழத்தில் என்ன பண்ணிட்டுருக்காரு, போட்டிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்னைக்காவது ஆண்டவர் ரிமெம்பர் பண்ணியிருக்காரா? யோசிச்சு பாருங்கள். நீ அன்னைக்கு இந்த டேட்டில் ஆகஸ்ட் 15 இந்த டேட்டில் நீ இந்த தப்பு பண்ண அப்படின்னு ஆண்டவர் என்னைக்காவது நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரா? அவர் சொல்லப்படுகிறது, அவர் கடலின் ஆழத்தில் என்ன பண்ணிட்டார், நம்முடைய பாவங்களை, நம்ம அறிக்கை செய்த பாவங்களை அவர் திரும்பவும் அதை நினைவு கூறுகிறதில்ல. இன் நாட் ஒன்லி ஃபர்கிவ், இஸ் ஃபர்காட். அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறந்துட்டாராமா. எப்படி? என்னுடைய பாவங்களை மறந்துட்டார். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க, இது நான் செய்கிறது தவறு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உணர்ந்து நான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டுட்டு அடுத்த நாள் அவரை போய் பார்க்கும் பொழுது, நேற்று ஒரு தப்பு பண்ணா இவனை நான் மன்னித்தேன் அப்படின்னு ஆண்டவர் நினைவு கூற மாட்டாராமா. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறார் என்று பார்ப்போம். அதே போல் தான் சில நேரங்களில் சிலர் நம்ம மன்னிச்சிடுவோம், ஆனால் மறக்க மாட்டோம். சிலர் என்ன பண்ணுவோம், மன்னிச்சிடுவோம் ஆனால் மறக்க மாட்டோம். அவங்க செஞ்ச தப்பை நம்ம மனசுக்குள்ளே ஸ்டோரப் பண்ணி வச்சுருப்போம். அவங்க பேசின வார்த்தைகள் என்ன பண்ணி வச்சுருப்போம், மனசுலேயே வச்சுருப்போம். எங்கள் மாமியார் ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க, எங்கள் மாமனார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் கொழுந்தியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொழுந்தினார் ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணி வச்சுருவோம், அடிக்கடி நம்ம மனசில் வச்சுக்கொள்ளுவோம். இது அந்த மனசு அப்படியே இருக்கும். அடுத்த தடவை அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை சொல்லி காமிப்போம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல். எப்படி? நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறந்துட்டார். நம்ம செஞ்சு தவறையே என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார் என்று பார்க்கிறோம். அதை போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸோ நான் இன்னொருத்தரை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த தவறை நான் நினைவு கூறக்கூடாது, நான் மனசுலேயே வச்சுட்ருக்கூடாது. அவங்க அன்றைக்கி இது செஞ்சாங்க, அன்றைக்கி இது இவங்க பேசினாங்க, இப்படி எனக்கு அன்றைக்கி கை கொடுக்கல, எனக்கு உதவி செய்யலவங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார இதெல்லாம் கொண்டு போய் வைக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது என்னவா மாறிடும், ஒருவரை மன்னிக்க முடியாத தன்மை நமக்குள்ளாக கசப்பாய் மாறிவிடும், நமக்குள்ளாக கசப்பு தன்மையாக மாறிவிடும். பல நேரங்களில் ஏன் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல, ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, சில காரியங்களுக்காக உபவாசம் விடுவீங்க, சில காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுவீங்க. அந்த பிரயாசத்திற்கான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏன் சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிறதான கசப்பு தான். நம்ம மனசில் அந்த கசப்பை என்ன பண்ணுறது, ஒரு தடையாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த நன்மையை, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்ணுறது, இந்த கசப்பே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கிறது. அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி ஏதாவது நம்ம உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதா? அதை இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது அப்படிப்பட்ட காரியங்கள், ஏதாவது என்னால் மன்னிக்க முடியாத தன்மைகள், ஒருவர் மீது கசப்பு, ஒருவர் மீது கோபம், ஒருவர் மீது வைராக்கியம், அப்படிப்பட்ட காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருக்குதா? இவங்களை ஒருத்தங்களை சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒருத்தங்களை பார்த்தா மட்டும் உங்களுடைய
இதாகுது. அவங்கள பார்க்க முடியல, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் போட முடியல. அவங்க இப்படி வராங்கன்னா நீங்கள் இப்படி திரும்பிட்டு போயிடுறீங்க அப்படின்னு யாராவது உங்கள் இருக்காங்களா மனசுக்குள்ளார? அப்படி இருந்தாங்கன்னா எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அப்படி இருந்தால் எப்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுவார்? கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை தருவார்? வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நாம் ஒருவரை மன்னிக்கலை அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த சிலுவை தியான நாட்களிலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள், உபவாசம் இருந்து சிலர் ஜெபிப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரோடு நம்ம உறவில் முன்னேறி செல்வதற்கு இது நமக்கு தடையாக இருக்கும். கர்த்தரோடு நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கும். ஸோ இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆண்டவரே இன்னும் கிட்டி வரணும், இன்னும் உம்மை சேரணும், இன்னும் உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறதான இப்படிப்பட்டதான கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், ஒருவர் மீது இருக்கிறதான வெறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்ம மனசுலேருந்து எடுத்து போடுவாராக. ஆமேன். ஸோ நம்ம யோசித்து பார்ப்போம், நமக்குள்ளாக அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒருவரை மன்னிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆமேன். ஸோ நம்மளுடைய சில நேரங்கள் நம்மளுடைய பலத்தினால் நம்ம மன்னிக்கணும்னு சில நேரங்கள் நினைப்போம், ஆனால் நம்மளால் மன்னிக்க முடியாது. நம்முடைய மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆவியானோட துணை நமக்கு வேண்டும். ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒருவரை மன்னிப்பதற்கு, இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களை என்னால் மன்னிக்க முடியல, ரொம்ப நாட்களாக இவங்க பேசின வார்த்தை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் மறக்க முடியல அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையாக போயிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஜெபத்தை மேற்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்கள் பேசின காரியங்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமீன். ஸோ கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடித்து விடுவோம். ஒருவர் எப்படியாக என்னோட சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவங்க ஒரு ப்ரேயர் டீமில் இருந்தாங்க. ஒருத்தங்க கூட அந்த சாட்சி, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அது இந்த நேரத்தில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவங்க அந்த ப்ரேயர் டீமில் அவங்களுக்கு இன்னொருத்தர் மீது ஒரு கசப்பு, ஒரு ஊழியத்து நிமித்தமாய் போன இடத்துல இன்னொருத்தர் செய்தது அவங்களுக்கு பிடிக்கலை. அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அந்த ஊழியத்தில் நடைபெற்று இருக்கும்போது அந்த ஊழியத்தில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அந்த மனஸ்தாபத்தின் மூலியமாக என்ன ஆயிடுச்சு, அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு வெறுப்பு உணர்வு உண்டாயிடுச்சு. அந்த வெறுப்பு நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஜெப ஐக்கியத்துலேருந்தே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அவங்க திரும்பவும் கூடி வந்து அந்த ஜெப டீமில் இருந்தாங்க, ஜெப ஐக்கியத்தில் இருந்தாங்க. அந்த ஜெப ஐக்கியத்துலேருந்து விலகி போயிட்டாங்க. போயிட்டு அநேக நாட்கள், அது ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து ரொம்ப நாட்களாக ஒரு இடத்துல திருச்சபைக்கு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி சர்ச்சில் போகும்போது அன்றைக்கி பாஸ்டர் வந்து அந்த மன்னிப்பை குறித்து அந்த இடத்துல பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கித்துட்டு நீங்கள் யாராவது மன்னிக்க முடியல அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கு கிருபை. உங்கள் மனசை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், யாராவது இருக்காங்களா மன்னிக்க முடியாதபடிக்கு உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா? யார் மேலேயா கோபம் இருக்கா, இந்த மாதிரி வைராக்கியம் இருக்கா, கசப்பு யார் மேலேயா இருக்கா, அவங்கள இன்றைக்கி மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு அந்த பர்சனோட பிக்சர் அவரோட மைண்டுக்கு ஜெபத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ஃப்ளாஷ் பண்ணார். இவங்களோட அந்த ப்ரேயரில் இருக்கும்போது அவங்களுடைய இதை வந்து மைண்டில் கொண்டு வந்தார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆமாம் இவங்க மேலே நமக்கு கொஞ்சம் கசப்பு இருந்துச்சு இல்லை, மன்னிக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க ஒப்பு கொடுக்கல, மன்னிக்க முடியல அவங்களால. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை குறித்து அதை யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மன்னிக்க முடியலையே, அன்றைக்கி ஒப்பு கொடுக்கவே இல்லை, மன்னிக்க முடியல அவங்களால. இந்த மாம்சம் வந்து தடுக்குது, மன்னிக்க முடியாதபடிக்கு தடுக்குது. எப்படி இவங்களை மன்னிக்கலாம் அப்படின்னு ஒரு இறுகின மனப்பான்மையில் அப்படியே வந்து விட்டாங்க. திருச்சபையிலேருந்து வந்துட்டாங்க மன்னிக்காத நிலைமையில். திரும்பவும்
2 வாரம் கழித்து ஒரு ஜெப கூடுகையில் போய் கலந்து கொண்டிருக்காங்க. அங்கேயும் ஆண்டவர் வந்து பிரசங்கியார் வந்து மன்னிப்பை குறித்து தான் பேசுகிறாங்க. மன்னிப்பை குறித்து பேசிட்டு கடைசியாக ஜெபத்தின் நேரத்தில் திரும்பவும் அந்த பிரசங்கியாரும் உங்களோட வாழ்க்கையில் யாராவது மன்னிக்க முடியாதபடிக்கு யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்கள உணர்த்துறாங்க. அவங்க வந்து அப்பவும் ரொம்ப கடினப்பட்டு என்னால் அவங்கள மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த இடத்துல அவங்கள விட்டு கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, மன்னிக்காமல் வந்துட்டாங்க. கடைசியாக அவங்க தனி ஜெபத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்திற்காக அவங்க வந்து போராடி ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸில் ஒரு காரியத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வேறு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். திடீர்னு ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருந்தாங்க. அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னமே இல்லையாமா. ஆண்டவருடைய ஒரு வந்து உணர்வே இல்லை. ஒரு மாதிரியான வெறுமையாக அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் நான் போராடுறேன். ஒரு வகையான ஒரு காலியான பாத்திரமாக இருக்குது. அது வரைக்கும் நல்லா ஆண்டருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு இருந்தேன், அபிஷேகத்தை உணர்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நானும் ரொம்ப போராடிட்டுருக்கேன், ஜெபத்தில் ஒரு மாதிரி போராடிட்டுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து ஆண்டவர் என் மனசில் உணர்த்துறாரு. திரும்பவும் அவங்களுடைய முகத்தை காண்பித்து உங்களை மன்னிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் திரும்பவும் என்னை உணர்த்துறாரு. அப்போ வந்து நான் என் மனதார அவங்கள நான் மன்னிச்சுட்டு அவங்க செஞ்ச காரியத்தை நான் மன்னிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணி அப்போவே நான் கன்ஃபஸ் பண்ணி அழுது பின்பதாக அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சுது. அதுலேருந்து கொஞ்ச நாட்களில் நான் எதற்காய் ஜெபித்தேனோ அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் யாரிடத்துல எனக்கு வந்து அந்த உறவு சிக்கல் இருந்ததோ அவர்கிட்டயே தனிப்பட்ட விதத்தில் கால் பண்ணி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இப்போ திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு உறவு, அந்த சகோதரத்துவத்தில் நாங்கள் வளருவதற்கு, திரும்பவுமாய் நாங்கள் ஜெப ஐக்கியத்தில் வளருவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. இதுலேருந்து சொல்ல வருகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் உங்கள் மனசில் உங்களோட இருதயத்தில் யாரையாவது மன்னிக்க முடியாதபடிக்கு உங்கள் மனசை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டார். எப்போ உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ, எப்போ ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னா முடியாது. ஆண்டவர் அந்த அந்த பிரின்சிபல் வந்து வேதத்தில் சொல்லப்படலை. நான் ஏற்கனவே சொன்னது போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நாம் மன்னிக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய கடன்களை, நம்முடைய பாவங்களை, நாம் செய்கிற தவறுகளை, நம்ம செய்கிற மீறல்களை மன்னிப்பார் நம்முடைய வாழ்க்கையில். நாம் இன்னொருக்கு மன்னிக்காமல் ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் விருதாவாய் தான் போகும். நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்மை இன்னும் தடைபட்டுருக்குதா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யார் மீதாவது உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கா, யார் மீதாவது வைராக்கியம் இருக்கா, யார் மீதாவது கசப்பு இருக்கா? உங்கள் சர்ச்சில் போகும்போது இவரை மட்டும் என்னால் பார்க்க முடியாது, இவர் பக்கத்துலேருந்து நான் ஆராதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சர்ச்சில் உங்களால் இன்னொருத்தர் பக்கத்துலேருந்தே ஆராதிக்க முடியலன்னா எப்படி நீங்கள் பரலோகம் போக முடியும்? எப்படி பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவர் மன்னிப்பதற்கு எப்படி கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நம்மளை மன்னித்தது போல, நம்மளை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களே அவர் நினைவு கூறுகிறதில்ல, அவர் மறந்துட்டார் என்று பார்க்கிறோம். நாமளும் இன்னொருவருடைய பாவங்களை, இன்னொருவர் நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள், நமக்கு செய்த காரியங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மறப்பதற்கும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை தருவாராக. அப்படி இருக்கிற இடங்களில் ஒரு சின்ன ஜெபத்தை மேற்கொள்கிறீங்களா? இதுக்கு வார்த்தைகளை கேட்கும் பொழுது யாரை உங்களால் மன்னிக்க முடியல? யாரை குறித்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க? இவரை மட்டும் என்னால் மன்னிக்க முடியல, இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்க முடியல, இந்த சிஸ்டரை என்னால் மன்னிக்க முடியல, இந்த பிரதரை என்னால் மன்னிக்க முடியல. சில நேரங்கள் உங்கள் பாஸ்டர்
உங்கள் பாஸ்டர் பண்ண சில வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், சின்ன உங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அது உங்கள் மனசில் சில நேரங்களில் கசப்பாக, உங்களுக்கு போதற்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக, யார் மேலேயாவது கசப்பு இருக்கா? அப்படி கசப்பு இருந்துச்சுன்னா இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல, சிலுவையில் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்களை மன்னித்தது போல, அன்றைய எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 70 முறை நாங்கள் மன்னிப்பதற்கு, அன்றைய எங்கள் சகோதரர்கள் அன்றைய ஸ்தோத்திரம், அன்றைய தவறுகளை மன்னிப்பதற்கு, அவர்கள் மனஸ்தாபப்பட்டு எங்களிடத்தில் வரும்பொழுது அவர்களை மன்னிப்பதற்கு உள்ள இருதயத்தை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். பல நேரங்களுடைய மாம்சங்கள், எங்களுடைய அப்பாஸ்டம்ன்றே காரியங்கள் சில நேரங்களில் தடை பண்ணலாம். இன்னொருவரை மன்னிக்க முடியாதபடிக்கு எங்களோட மாம்சங்கள், சுயங்கள் சில நேரங்களில் தடுக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக, பலனை தருவீராக. இன்னொருவரை, எங்களோட சகோதரிகளை மன்னிப்பதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மை, கிருபை, சமாதானம் அவருடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் அவருடைய வசனத்தை தியானித்து இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவதாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.